இல்லமா அவரோட அப்பாயின்மெண்ட் வாங்குறது பெரிய விஷயம். அதனால அவரையும் மேடைக்கு அழைக்கணும். அவருக்கு விருது வழங்கி கௌரவப்படுத்துவதற்காக போரூர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். போரூர் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர் ஐயப்பன் அப்படின்னு பேரு. ஐயா தொட்டாலே வலி போயிடும், அப்படியேப்பட்ட ஆளு. கைத்தட்டி அவரை உற்சாகப்படுத்தலாம். தண்ணி விபூதி வச்சு எல்லா வகையான வலிகளையும் கிளியர் பண்ணக்கூடியவர். அதனால ஐயா அவர்களை வருகின்றோம். சிவகுமார் சார் அவர்களுக்கு விருது கொடுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. சார் எப்படி இருந்தது சார் ப்ரோக்ராம்? சிறப்பா. இந்த அவார்டோட எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த அவார்டு வந்து ரோல் மாடல் அவார்டுன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடல் இருக்கும். ஒரு கவிஞரை கேட்டால் கண்ணதாசன் மாதிரி வரணும்னு சொல்லுவாங்க, நடிப்பில் வந்து நடிகர் திலகம் மாதிரி வரணும்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இருக்கணும். மண்ணில் பிறக்கிறோம், மண்ணில் இருக்கிறதே சாப்பிட்றோம், மண்ணுக்கே போகிறோம். நம்ம அப்போ தோல்விக்குள்ளதான் வெற்றி இருக்கு. ஏமாற்றன்ற ஸ்பெல்லிங்லேயே மாற்றம் இருக்கு, சந்தோஷன்ற ஸ்பெல்லிங்லேயே தோஷம் இருக்கு. பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், செத்தோன்னு எத்தனையோ கோடி பேர் இருந்தாலும் ஒரு சிலர் மட்டும் அந்த வாய்ப்பை தேடி ஒவ்வொரு முயற்சியாக பண்ணும்போது உன்னால முடியாது, உன்னால சாதிக்க முடியாது, நீ வேஸ்ட், நீ கண்டம் அப்படின்னு நிறைய பேர் இந்த உலகத்தில் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் உடல் ஊனமாக இருந்தாலும் அவர் மனோ திடமாக எவ்வளோ வைராக்கியமாக ஆறுனதை நம்ம பார்த்தோம். ஒரு சின்ன கதை, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, என் ஸ்டைலில் சொல்கிறேன். நான் ஒரு 50 தவளை வந்து ஒரு 50 அடி பள்ளத்தில் விழுந்துச்சு. மேலே இருக்க தவளைங்களாம் ஏறாத விழுந்துடும் எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கு. 49 தவளை ஏறி 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 கீழே விழுந்துட்டே இருக்கு. ஒரே ஒரு தவளை மட்டும் மேலே ஏறி வந்து கடைசியில் மேலே ரீச் ஆயிடுச்சு. எல்லாம் எப்படி ஏறணும் அப்படின்னு எல்லா தவளையும் கேட்கும்போது அந்த தவளைக்கு காது கேட்கல. அதே மாதிரி இன்னைக்கு சாதிக்கிறவங்களுக்கு எத்தனை பேர் முடியாதுன்னு சொல்லும் போதும் அதை தாண்டி அந்த பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் சொல்லுவாங்க. என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும்ன்ற அந்த வில் பவர். அவரோட டான்ஸ் ஆடும்போது பார்த்துருப்பீங்க, அந்த வைராக்கியமா அவர் வந்து அந்த வில் பவர் வெறியோட முடியும்ன்ற ஒரு லட்சியத்தோட எத்தனை அசிங்க அவமானத்தை அவர் தாண்டி இருப்பார். ஒளிப்படாத கல் சிற்பமாகாது இல்லைங்களா? அப்போ அவர் அந்த வைராக்கியமா வந்து பண்ற ஒருத்தர் வந்து மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் பாடுறாரு. அந்த பாட்டோட ஸ்டான்ஸ் கேப்ல வந்து அவர் பிராக்டிஸ் பண்றாரு. முயற்சி வெற்றிடுவாங்க. அப்ப எத்தனை அசிங்கமான அவமானம் தாங்கினாலும் அதை தாண்டி அந்த சாதிக்கிற விஷயம். 3 பெண்கள், ஆண்கள் துணையை இல்லாம எத்தனை பேரோட பிரச்சனைகளை தாண்டி வந்து இங்க வந்து எல்லா அழகா சாதிக்கிறாங்க. அப்ப ரோல் மாடல் போது இப்ப அப்துல் கலாமை பார்க்கும்போது எளிமைக்கு ரோல் மாடல், ஒரு இந்தியாவில விஞ்ஞானி ஆகணும்னா ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த பேரு ரோல் மாடல் போது இங்க ஒவ்வொருத்தருமே ஒரு இந்த இடத்துல ஒரு ரோல் மாடலா இருக்கும்போது இதனால நிறைய பேருக்கு அந்த தயக்கம், ஹெசிடேஷன் போகும். என்னால முடியும், இவங்களை பார்த்துட்டு நம்மளும் வரலான்ற அங்கீகாரம் தான் முக்கிய கலைஞனுக்கு. இங்க நான் டெய்லி வந்து கஷ்டங்களே இருக்கவங்களை பார்க்கும்போது நான் அணுகிற முறை வந்து ஜோதிடத்துல வந்து பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். நான் எப்பவுமே சார்ஜர் மாதிரி தான் இருப்பேன் எல்லாருக்குமே. இங்க தோஷம் இருக்கு, நீ வந்து 7 சனி இதுவாயிடுவ, நீ வந்து சுருண்டு படுத்து கொண்டதும் என்னோட அகராதிலே கிடையாது. என்னோட கிளைண்ட் எல்லாருக்குமே தெரியும். உன்னால முடியும், எண்ணம் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை, நினைக்க தனக்கு மனம் ஒரு மந்திரம், மனம் ஒரு உயிர் தொகுதி, எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்கிறாய், எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய், லா ஆஃப் அட்ராக்ஷன், இறைத்தன்மை அப்படின்றத நான் நம்புறேன். அதே நம்பிக்கை அடுத்தவங்களுக்கும் நான் கொடுக்குறேன். அப்ப செந்தில் சார் 3 வருஷம் முன்னாடி என்கிட்ட வரும்போது நான் ஒரு 100 பேரை உட்கார வச்சுக்கிட்டு பேசுவேன். பிலாசபிக்கலா, சைக்கலாஜிக்கலா, அஸ்ட்ராலஜிக்கலா, பிராக்டிக்கலா, ஸ்பிரிச்சுவலா. ஆனா மைக்கு பிடிச்சா எனக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அது செந்தில் சார் மூலியமா தான் எனக்கு வந்து 3 வருஷம் முன்னாடி முதல் பேட்டி அவர் தான் எடுத்தாரு. அந்த ஃபியர் போச்சு. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வந்து ஃபேஸ் த ஃபியரா மாறிச்சு. ஒரு கழுகு கோழியா இருந்தது, இப்ப கழுகா மாறதுக்கு முயற்சி பண்றதுக்கு முதல்ல ஒரு தூண்டுதலா இருந்தது சார் தான், செந்தில் சார் தான். ஃப்ரீயா பேசுங்க சார், உங்க மனசுல பட்டதை பேசுங்க சார். ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க, இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும். இப்ப பல டிவில, வீடியோஸ்ல, யூடியூப்ல நான் பேசுறேன். எல்லாத்துலயுமே நான் பாசிட்டிவா தான் பேசுறேன். யாரையுமே பயமுறுத்தா சரித்திரமே கிடையாது. 80% மேல எல்லாருமே அவங்கள நம்புறாங்க. அவங்க தன்னம்பிக்கைன்னு சொல்லுவோம். அந்த ரூட்டை வந்து ரூட் காஸ் கொடுத்து செந்தில் சார் தான். அதனால இந்த ரோல் மாடல், இந்த பேர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நிறைய பேருக்கு ரோல் மாடலா நீங்க இருக்கீங்க. இன்னைக்கு வந்த எனக்குமே டெய்லி இந்த பிரச்சனை அந்த பிரச்சனையே பார்த்து நான் பாசிட்டிவா பேசுறேன். பட் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆச்சு இருக்கும் இல்லையா, இங்க பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பயரா இருக்கு. நான் ரிலாக்ஸ் ஆனேன். ரொம்ப எப்படி சொல்லுவாங்க, நிறைய கத்துக்கிறேன். நீங்க நிறைய வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இவ்வளவு பேச வச்சிருந்து நன்றி. ஓகே, சார் கிட்ட வந்து கரெக்டா குறிச்சு கொடுத்தா யாரு ஜெயிக்கிறான்னா அவன் ஜெயிச்சிடுவான்.
சீரியஸா தாங்க எலெக்ஷன் டைம்ல தேடுவாங்க இவரை. அதனால பல மினிஸ்டர்களுக்கு இவர் தான் கிளைண்ட். இவர் கிளைண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அதனால ரொம்ப எளிமையா இருப்பார் மனுஷன். எப்பவுமே தாடி வச்சிருப்பாரு சார். தாடி வச்சா பணம் ஒட்டாதுன்னு அழுக்கு ஒட்டுது பரவாயில்லன்ட்டாரு. நரேந்திர மோடி ஈசா அவங்களாம் பெரிய கோடீஸ்வரங்க தான். ஓகே, தேங்க்யூ வெரி மச். போரூர் ஐயா அவர்கள் சிவகுமார் சாருக்கு மரியாதை செய்வார். அடுத்து தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்துடைய தலைவர் அன்புக்கினிய அண்ணன் திரு சுபாஷ் அண்ணன் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். வேணாம் சூப்பர். குன்றத்தூர்ல வீடு கட்டும் போது ஐயா கிட்ட தான் எல்லாமே கேட்டேன். எங்கேயுமே வரமாட்டாரு. நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டாரு வீடு எல்லாம் பாக்குறதுக்கு. இதை மாத்துங்க அதை மாத்துங்கன்னாரு. அதனால ஒரு ராசியான ஆளு. அதனால சென்டிமெண்டா கூப்பிட்டுருக்கேன். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். அடுத்து